ஹலோ சார். ஸ்கின் வந்து நெறைய பேருக்கு ரொம்ப ட்ரை ஆயிடுது. அது ட்ரையா இருக்கறனால கொஞ்சம் இச்சியாவும் இருக்கு. அது எதனால சார் அப்படி இருக்கு? ட்ரைனஸ் வந்துட்டு யூஸ்வலாக ரொம்ப காமனாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஓல்ட் ஏஜ் பர்சன்ஸ்க்கு ரொம்ப காமனாக பார்க்கலாம். இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் 40 அண்ட் 50 அலாங் வித் அதர் ஸ்கின் கண்டிஷன்ஸ் லைக் ஏட்டோபிடர்மடிஸ் சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்துட்டு இந்த டயபெட்டிஸ், அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், அப்படி நிறைய சில மெடிக்கேஷன்ஸ் எடுப்பாங்க. இவங்களுக்குலாம் மோஸ்ட் காமனாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போதுனா குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ரொம்ப காமனாக வரும். அதாவது ஜெனட்டிக்காகவே அவங்க ட்ரை ஸ்கின் இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி காமனாக நம்ம பார்க்கலாம். ஏன் இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கம்மியாக அதாவது ட்ரை ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, பாடியிலே பேசிக்காக நேச்சுரல் மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று நம்ம செல்ஸே ஒன்று உருவாக்கும். இவங்களுக்கு வேரியஸ் ரீசன்ஸ்னால இது கம்மியாக வரதுனால பேசிக் அந்த மாய்ஸ்சரைசர் போகிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனஸ் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ட்ரைனஸ் வெளிப்படும் போது ஒரு மாதிரி ஃப்ளேக்கியாக பார்க்கலாம் நம்ம. தோல் வந்து ஒரு மாரி வெடிச்சு வெடிச்சு இருக்கிற மாரி இருக்கு. அது வந்து எதனால சார் அப்படி வருது? இந்த தோல் வெடிப்பு அதாவது யூஸ்வலாக நம்ம பார்க்கலாம், இந்த பாத வெடிப்பு இல்லை கையில் இருக்கிற வெடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் தோலோட செல்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக டெட் ஆகும்போது இந்த மாதிரி வெடிக்கிற மாதிரி ஆகிடும். ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன மைல்டு கிராக்ஸாக விட ஆரம்பிக்கும். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது இந்த வெடிப்பு ரொம்ப ப்ராமினெண்ட்டாகவே தெரிய ஆரம்பிக்கும். இது போத் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரியான தோல் வெடிப்புகள். இதுக்கான முக்கியமான காரணமே வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் ஸ்கின் தான். இந்த ட்ரை ஸ்கின்ஸ் வந்துட்டு நிறைய கண்டிஷன்ஸில் வரும். குழந்தைகளுக்குன்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஏட்டோபிடர்மடிஸ் சொல்லுவாங்க. அதாவது சில பேருக்கு இந்த மாதிரி ஜெனட்டிக்காகவே வரும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களாம் மேபி ஆஸ்மா வீசிங் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அவங்களுக்கு இதே மாதிரி இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் இருக்கிற குழந்தைங்க எல்லாமே சிவியர் ட்ரை ஸ்கின்ஸ் வரும். அவங்களுக்கு இந்த மாதிரியான வெடிப்புகள் சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ ஸ்கின் ட்ரையாக இருக்கும் போது இச்சிங் வருமா சார்? கண்டிப்பாக இந்த ஸ்கின் ட்ரையாக இருக்கும்போது ரிச்சிங் வரும். ஏன் அப்படி வருது அப்படின்னா, இந்த ஸ்கின் வந்து வெடிக்கும்போது பேசிக்கான அந்த பேரியர் ஃபங்க்ஷன் லாஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேரியர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக வர அந்த ஸ்டிமுலஸ் அதாவது இந்த இச்சிங் ஸ்டிமுலஸ்லாம் இருக்கும். அந்த என்வரான்மெண்ட்டில் சுற்றிட்டு இருக்க அந்த கெமிக்கல்ஸ், அந்த பொல்யூஷன்ஸ் அது எல்லாமே இந்த ஸ்கின்னில் படும்போது எக்ஸ்ட்ரா இச்சிங்காக தூண்டப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த நர்வ் எண்டிங்ஸ் எல்லாமே இந்த பேரியர் இல்லாமல் ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அவங்களுக்கு இச்சிங் ரொம்ப கண்டிப்பாக காஸ் பண்ணும். இது வந்து யூசுவலாக பனிக்காலத்தில் வந்து ஜாஸ்தியாகும்னு சொல்கிறாங்க. அப்படியா சார்? கண்டிப்பாக பனிக்காலத்தில் இது வந்து அதிகமாகும். ஏன்னா இந்த பனிக்காலத்தில் இருக்கும்போது இது நேச்சுரல் மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டர் இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ப்ளஸ் நம்ம நம்ம யூஸ் பண்ணுற பேசிக் சோப்ஸாகவே இருந்தாலுமே அது இந்த நேச்சுரல் மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டர் எல்லாருக்குமே கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஏற்கனவே இருக்கிற ட்ரை ஸ்கின் இருக்கிற பர்சன்ஸ்க்கு இது எக்ஸாஜரேட் ஆகி காட்ட ஆரம்பிக்கும். இது மெடிக்கேஷன்ஸ் இல்லாமல் நம்ம ஜென்ரலாகவே எப்படி வந்து வீட்டிலையே எப்படி வந்து நம்ம ஸ்கின் ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது? யூஸ்வலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அது மாதிரி வின்டர் சீசன் அப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போக ஆரம்பிக்கும். ஸோ எப்போல்லாம் வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேசிக்காகவே அந்த மாதிரி ஹார்டான சோப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது. pH ஆல்மோஸ்ட் 5.5 இந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரியான சிண்டட் சோப்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு லுக்வார்ம் வாட்டர்னு சொல்லக்கூடிய வெதுவெதுப்பான தண்ணியை மட்டுமே எடுத்து குளிக்கிற மாதிரி இருக்கணும். எக்ஸ்ட்ரீமான ஹாட்டான வாட்டரும் எக்ஸ்ட்ரீமான கோல்டான வாட்டர் ரெண்டுமே கூட இந்த மாதிரியான ட்ரைனஸை அதிகப்படுத்தும். அலாங் வித் நிச்சயமாக மாய்ஸ்சரைசர் வந்து பொதுவாகவே எப்பயுமே அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க முன்னாடி இதை சரி பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பின்னாடி எக்ஸ்ட்ரீமாக வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அலாங் வித் மைல்டான சோப்ஸ் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகே சார். இப்போ வேறு ஏதாவது உடம்புல வேறு ஏதாவது இப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும் சார்? ஹைப்போதைராய்டிசம், ஆஸ்மா, டயபெட்டிஸ் இந்த 3 கண்டிஷனும் ரொம்ப காமனாகவே நம்ம பார்க்கலாம். இந்த 3 கண்டிஷன் இருக்கிறவங்க அதுலேயும் தைராய்டு இருக்கவங்க எல்லாருக்குமே 100% ட்ரை ஸ்கின் இருக்கும். இந்த ட்ரை ஸ்கின் இச்சி ஸ்கின் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிகாஷன்ஸாக நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் சார்? அந்த ப்ரிகாஷன்ஸ் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் மாய்ஸ்சரைசர் அது 100% ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அட்லீஸ்ட் 2 or 3 டைம்ஸாவது நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் சோப்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சோப்ஸ்க்கு சிண்டட் பார் சோப்ஸ் இல்லை pH 5.5 இந்த ரேஞ்சில் இருக்கிற சோப்ஸ் நிச்சயமாக யூஸ் பண்ணணும். தேர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஃபேப்ரிக். நிறைய பேருக்கு என்ன பண்ணால் இந்த ஃபேப்ரிக் உல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அதுலேயுமே அந்த உள்ளனோட பால்ஸ் வந்து ரொம்ப மைக்ரோ சைஸில் இல்லாத மாதிரியும், ஏன்னா சில பேருக்கு அந்த சின்ன பால்ஸ் வந்து ஸ்கின் மேலே பட்டு இரிட்டேஷனை உண்டாக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபேப்ரிக் ஆல்மோஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ காட்டன் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அலாங் வித் இந்த சின்ன குழந்தைங்க இருக்கும்போது சின்ன சின்ன பூச்சிக்கடியோ சின்ன சின்ன கொசு கடிக்கும் போது இந்த அலர்ஜி செல்ஸ் இன்னும் எக்ஸாஜரேட் ஆகி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதையும் தவிர்க்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் போடுற மாதிரி நிச்சயமாக பார்த்துக்கணும்.
இதை தாண்டி தேர்டாக நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரியான ஸ்ப்ரேஸ் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்ப்ரேஸ்லேயும் சரி சோப்ஸ்லேயும் சரி எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணால் இதுலேருந்து ஈஸியாக மீண்டு வந்துடலாம். ஸோ இதே மாதிரி ஃபர்தராக ஒரு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ.